அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாக தொடர்ச்சியாக நம்ம சில விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 75 வயது மூதாட்டியை ஒரு வயதான பெண்மணி என்று கூட பார்க்காமல் போதையில் ஒரு இளைஞர் கற்பழித்திருக்கிறார். அவங்க அந்த கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலிருந்து இங்கே பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தையே செதிச்சிருக்கிறாங்க. அந்த பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாள், அந்த குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் வட இந்தியாவிலேருந்து வந்த இன்னொரு 3 பேர் தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த பெண்ணின் உடலும் கிடைக்கவில்லை. நமக்கு எந்த விதமான தகவலும் அதுவும் நமக்கு தெரியலை. ஆனால் நடந்தது என்னவோ மிக முக்கியமான ஒரு அடையாறில் ஒரு முக்கியமான இடத்துல அவங்க அந்த ஆண் அங்கே ஒரு வேலைக்காக வந்தவர் தான். அந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவர் இந்த மாதிரியான மொத்த குடும்பத்தையும் இழந்திருக்கிறார்கள். அடுத்து இப்போ இன்னொரு சம்பவம் நந்தனம் காலேஜில் அங்கே கேன்டீனில் வேலைக்கு ஒரு 20 வயது இளம்பெண். அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லைன்றதை விட மூளை வளர்ச்சி சிறிது கம்மியாக இருக்கிறது, ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு. அவர்கள் 20 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பெண் அந்த வேலைக்கு வந்திருக்கா. அங்கே வேலை பார்த்த 3 பேர் அவளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்படி பொழுது போனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலியல் வன்முறை வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகளும் இன்னொரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இப்போ இது குறைந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19க்கு அப்புறம் குறிப்பாக 21லேருந்து இன்றைக்கி 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்குகள் கூடிக்கொண்டே தான் போகிறதே தவிர குறைந்தபாடாகவே இல்லை. கிட்டத்தட்ட 68% உயர்ந்துள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தகவலும் சொல்லியிருக்கிறது. அப்புறம் போக்சோ வழக்கு பார்த்திங்கன்னா அதுவும் அதிகரிக்கத்துள்ள 4000 இருக்குது. 3000 இருந்தது, இன்றைக்கு 4000 ஆயிருக்கு, 4000க்கு மேலேயே ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆனால் இன்னும் நம்மளுக்கு என்சிஆர்பி டேட்டா 25 இன்னும் வரலை. அது வந்தால் தான் இந்த வருடம் எவ்வளோ நடந்திருக்குது, 25 எவ்வளோ நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகரித்துள்ளது. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா அதை தமிழகம் என்று தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்கிறார். ஆனால் உண்மையில் பெண்கள் அப்படி உணர்கிறார்களா என்றால் இல்லை. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று உத்தரப்பிரதேசில் நடக்குதா, குஜராத்தில் நடக்குதா, இப்படிலாம் சொல்கிறாங்க. நாம் இது மாநில வாரியாக இது என்ன போட்டியெல்லாம் கிடையாது. இது பாலியல் குற்றம் என்று சொல்லும்போது அந்த பாலியல் குற்றத்தை தடுக்க வேண்டும். அது இந்த மாநிலத்தில் நடத்துகிற இந்த மாநில முதல்வரும் காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமே தவிர, உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் நடக்கிறத பற்றி நமக்கு என்ன இருக்குது? அவங்க மாநிலத்தை அவங்க பார்த்துக்கட்டும். இந்த மாநிலத்தில் வாழும் பெண்கள் நாம் இந்த மாநிலத்தில் நடக்கிறத பற்றி தானே கேட்க முடியும். ஆனால் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் பாஜக ஆளும் மாநிலங்களோடு சேர்த்து கம்பேரிசன் வேறு கொடுக்குறாங்க. அதை குற்றம் செய்வதில் கூட நாங்கள் போட்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் முட்டாள்தனமான வாதம். இன்னொன்று, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும், அவர் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும் சரி, அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடங்கி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த குற்றவாளிகள் எளிதாக கைது செய்யப்பட மாட்டேங்கிறாங்க. அவர்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தவர் இப்போ ஜாமீனில் வெளில வந்துட்டார். ஜாமீனில் தான் தெரிகிறார். அவங்களுக்கு எதிரான வழக்குகள்லேருந்து எளிதாக வெளியே வந்துடுறாங்க, தப்பிச்சிட்றாங்க. அப்புறம் எப்படி பாதிக்கப்பட்டவங்க பயம் இல்லாமல் இருக்க முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போதை பழக்கம் எங்கே பார்த்தாலும் நீக்கமர நிறைந்திருக்கும். டாஸ்மாக்கும் கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. 2, பெண்களை பற்றி மிக மோசமாக சித்தரிப்பது, குறிப்பாக படங்களில், டிவியில், மீடியாக்களில் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசுவது. அதுவும் இந்த புள்ளிங்க பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பெண்களை ஒரு பொருளாக தான் அதை அடைஞ்சே ஆகணுன்ற மாதிரி. நம்ம ஹீரோக்கள்லாம் பெண்கள் பின்னாடி போய் பாட்டு பாடுறதும் அவங்கள வளைக்கிறதுக்கு பார்க்குறதும் கிட்டத்தட்ட என்னென்னா இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்களை ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறி இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டியது நம்மளுடைய தமிழ் படங்கள் தான். இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது போகிற போக்கில் போயிட்டு அப்படியே நம்ம தள்ளி விட்டுட்டு போகிற விஷயங்கள் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்றதை முதல்வர் சொல்ல முடியும்? அவர் அதை பெருமையாக வேறு பேசிக்கிறார். அதற்கப்புறம் கனிமொழி அம்மாவும் அதே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 20 நாள் தான். நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, வட மாநிலத்திலேருந்து வந்த அந்த குடும்பத்தினோட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் தான், தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க?
இதில் வந்து கிறிஸ்துவ பெண், இஸ்லாமிய பெண், இந்து பெண்ணுலாம் கிடையாது. எல்லா பெண்களுமே பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் வெளியே வந்தாலே பாதிப்புக்கு ஆளாவாங்கன்ற ஒரு அந்த நிலைப்பாடு இருந்தால் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தன் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்ததே. காவல்துறை அதில் நடந்ததை எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பார்த்து எல்லாம் சிரிப்பாக சிரித்தாங்களே. அப்போ என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்கிறது? எப்படி காவல்துறை நம்மளை எல்லாம் காப்பாற்றப்படுது? இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? முதல்வர் பொறுப்பேற்பாரா? காவல்துறை பொறுப்பேற்குமா? இல்லை இந்த கட்சி பொறுப்பேற்குமா? அரசு பொறுப்பேற்குமா? இதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பயமாக இருக்குது. இது என்ன தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்க போகிறது என்பதே நமக்கு தெரியவில்லை. இதை சொன்னோம்னா நம்மளை சங்கின்னுவாங்க, வேணும்னு பிரச்சனையை கிளப்புறோம், அப்படியெல்லாம் கிடையாது, எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தினமும் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 மாத குழந்தையிலிருந்து 75 வயது கிழவி வரைக்கும், பாட்டி வரைக்கும் எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு ஆளாயிட்டிருக்கிறாங்க. மிக முக்கிய காரணம் போதை, காவல்துறையின் அலட்சியம், அரசின் பொறுப்பற்ற தன்மையும், அதற்கப்புறம் வந்து மீடியாக்களில் இந்த மாதிரி ஓரவஞ்சனையாக சில செய்தியை வெளியிடுறது, சில செய்தியை வெளியிடாதது, கட்சிக்கு பாகுபாடாக நடந்துக்கிறது. இதெல்லாம் அடுத்தது நம்மளுடைய மீடியா, சினிமா, டிவி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம். இதெல்லாம் வந்து சரியாகணுன்றது நமக்கு அரசுக்கிட்ட முறையிட முடியாது, ஆண்டவன்கிட்ட முறையிடுவோம். நமக்கு அந்த ஆண்டவன் தான் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். நன்றி.